ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கருடைய பக்தி திருவிழா ரவுண்டில் திருத்தலம் பற்றிய ரவுண்டு தாங்க. அது ஒவ்வொரு ஊர்லேயும் எந்தெந்த கோயில் பிரசித்தி பெற்றது, அதுக்கான சிறப்பு அம்சம் அப்படின்றத பேஸ் பண்ணி அதுக்கான ஒரு பாடல் தான் அவங்க பாடுறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்மளுடைய அலைனா செம்ம சூப்பராக பாடியிருக்காங்கன்னு சொல்லணும். பக்திக்கு மொழி இனம் எதுவுமே கிடையாது, அதையும் தாண்டி அப்படின்றது விஷயத்த செம்ம சூப்பராக இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அலைனா. ஏன்னா இந்த ஒரு சாங் இல்லாத அம்மன் கோயிலும் கிடையாது, ஆடி மாத திருவிழாவும் கிடையாது. நார்மலாக நீங்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னா கூட அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பாட்டு கண்டிப்பாக இருக்குங்க. அப்படி என்ன பாட்டுன்னு யோசிக்கிறீங்களா? மகமாயி சமயபுரத்தாயி. ஆக்சுவலாக இந்த சாங் கேட்கும்போது நமக்கு ஞாபகம் வரக்கூடிய முதல் விஷயம் எல்லாரீஸ்வரி அம்மா தாங்க. ஏன்னா எல்லாரீஸ்வரி அம்மாவுடைய கலெக்ஷன்ஸ் எவ்வளவோ இருக்கும், பட் அதில் ஒரு டாப் மோஸ்ட் ஹிட் டிவோஷனல் கலெக்ஷன் அப்படின்னா அது இதுவும் ஒன்று தான் சொல்லணும். அதுவும் இதுக்கு நமக்கு தேவா அவர்களை மியூசிக் படத்துக்குன்னு மட்டும்தான் தெரியும், பட் இந்த மாதிரி விஷயத்துக்கும் அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அதுவும் அந்த பீரியட்லேயே செம்ம சூப்பரான ஒரு கம்போசிங் தான் சொல்லணும். அந்த மியூசிக் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கூட அந்த ஒரு பாட்டை கேட்கும்போது நம்மள அறியாமல் அந்த ஒரு ஃபீல், ஒரு பக்தி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த ஒரு சாங்கை தான் அல்ல என்ன இன்றைக்கி ஸ்டேஜில் பாடி செம்ம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாடிட்டு இருக்கும்போது நம்ம ஜட்ஜஸ் அன்னபூஷன் குப்புசாமி அவர்கள் சொன்னது, வேற லெவல் போ, பின்னிட்டு போ, என்னமா பர்ஃபார்ம் பண்ணி பாடியிருக்க, செமையாக இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நீ பாடினதை கேட்கும்போது அப்படியே எல்லாரீஸ்வரமாகவே நேரில் பாடின மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக பாடியிருக்கு, அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்க, சான்ஸே கிடையாது, ரொம்ப அருமையாக இருக்குது, எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. ஆக்சுவலாக பாடி முடிச்சோம் நம்ம அலைனா கேட்டுக்கிறது, எனக்கு நிறைய இடத்துல பேர் புகழ் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது எல்லாரீஸ்வரனோட பாடல்கள் தான். எனக்கு ரொம்ப ஆசை அவங்கள ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்றது. ஸோ அவங்களோட ஆசை எதிர்பார்ப்பு நிறைவேறுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஸோ அலைனாவோட பயணம் எந்த அளவுக்கு இன்னும் தொடர போகுது அப்படின்றத பற்றி உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.